சொல்லுங்க இது என்ன உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி தெரியுது. அதேதான். ஓ அப்படியே தேங்க்யூங்க. நிறைய பேர் சேவல்னு சொன்னாங்க. நிறைய பேர் பார்த்தா தெரியுது பீனிக்ஸ் பறவைன்னு. அப்படிதானே? ஆமாமா. கலாய்ப்பாங்க என்ன. என் பசங்க சூப்பர் அதெல்லாம். நிறைய பேர் வந்து இத சேவல்னு சொல்லி கலாய்ப்பாங்க. இல்லனா பீகாக் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது பீகாக் இல்ல சேவல் அப்படிம்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் ஃபீனிக்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோனே ஃபீனிக்ஸ். ஓகே சொல்லுங்க என்ன காரணத்தால பீனிக்ஸ் பறவை? அதாவது எந்த விஷயத்துல வந்து ஒரு பீனிக்ஸ் பறவையா ஒரு சிங்கப்பெண்ணா? This was literally when I was in my depression time தான். சோ போயிட்டு நான் இத போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்து அந்த டாட்டூ டிசைன் பண்றவங்க பார்த்துட்டு இருங்க மேடம் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம கூட போட்டதுக்கு அப்புறம் ஹிஸ் டெல்லிங் மீ நீங்க பாருங்க இதை சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டா உங்களுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வந்து வெளியில அப்படி பறந்து வரணும், அதனாலதான் நான் இதை போட்டேன். என்னப்பா இது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் போது மேடம் ஃபீனிக்ஸ் மேடம் அப்படின்னு சொல்றேன். ஓகே அப்போதான். So it's like everyone will have their ups and downs இல்லையா? So நம்ம டவுன்ல இருக்கும்போது அப்படியே இருந்தா நாளைக்கு அடுத்த நாள் எனக்கு சோறு யார் கொடுப்பாங்க அப்படி யோசிச்சுட்டு சரி ஓகே லெட் மீ ரைஸ் ஃப்ரம் தி ஆஷஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுதான். அதோட சிம்பாலிக்கா இது போட்டாச்சு. எங்களுக்கு என்னன்னா அதாவது விஜய் டிவில வந்து உங்களுக்கு மீனாட்சியா பார்த்துட்டு இருப்போம்ல, அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை தாண்டி மீனாட்சி யாரும் பார்க்க முடியாது, அந்த கேரக்டர் பார்க்க முடியாது. ஆனா அதே வயசுல சொல்லுவாங்க. ஆமாமா சத்தியமா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாவே. ஏன்னா மீனாட்சிங்கிறப்போ எங்களுக்கு ஃபேஸ் டக்குன்னு உங்க ஞாபகம் தான் வரும். ஆல்சோ வந்து அவங்களும் ஓகே தான், பட் நீங்களும் வந்து எங்களுக்கு மீனாட்சி உங்களுக்கு ஞாபகம் தான் வரும். பட் அதே வயசு என்ன சொல்லுவாங்கன்னா என்னப்பா மீனாட்சி இந்த பொண்ணு மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கம்பல்சரி வந்து சொல்லுவாங்கல்ல. அப்ப ரெண்டுமே இருக்கும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது என்னது இது ஒரு 200 எபிசோட் தாண்டாது இவங்க எல்லாம் எங்க, அதுதான் ஆப்வியஸ்லி அந்த ஒரு கல்ட்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை பிரேக் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது யாருமே எக்ஸெப்ட் பண்ணிக்கல. நாங்களும் சரி முட்டி மோதி என்னமோ பண்ணலான்னு. அது எந்த இடத்துல அது ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. அது ஆனது 7 இயர்ஸ் நான் மட்டுமே மீனாட்சியா நடிச்சிருக்கேன். சோ தெரியல, அது சேனலும் அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மக்கள் அதை விட சூப்பரா எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டே இருந்தோம். ஃபார் மீ இட் வாஸ் ரியலி ஹார்ட். இன் பிட்வீன்ல கொஞ்சம் இந்த பேர்ஸ் எல்லாம் மாத்தும் போது இட் வாஸ் ரியலி ஹார்ட். என்னமோ நான் ஒரிஜினலாவே அதை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ சீரியல், இட்ஸ் ஜஸ்ட் அ ஆக்டிங் திங். பேர் மாத்துனாங்கன்னா என்ன, அதை கூட புரிஞ்சுக்காம சில இது விஷயம் போகும்போதெல்லாம் ரொம்ப இதா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் இப்படி தட்டி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம். 100 பேர் தப்பா சொல்றவங்க இருக்காங்கன்னா 1000 பேர் வாழ்த்துறதுக்கு இருப்பாங்க. சோ அதை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அந்த மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ. இப்போ நீங்க லக்கி சாம் தெரியுங்களா, உங்க நடிச்ச எல்லாருமே வந்து இப்போ பெரிய ஹீரோ ஆயிட்டு வராங்க. அப்படி கூட சொல்லலாமோ? யோசிக்கவே இல்ல. ரியோ அவர்களும் வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டாரு, கவின் அவர்களும் பெரிய ஹீரோ ஆயிட்டாங்க. லக்கி சாம் தானே நீங்க? அப்பலாம் ஒத்துக்கலாமா? நிறைய ஃபோன் சொல்லிருக்காங்களா என்னமா பயங்கர லக்கி சாமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல, சீரியலுக்கு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒரு சீரியல் இல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ணும்போது ரச்சிதா இருந்தாங்கன்னா அது வந்து என்னன்னா அந்த கேரக்டர் அப்படி இருக்கும். பிகாஸ் சும்மா அசால்ட்டு சும்மா ஏதாவது ஒரு சாதாரண கேரக்டர்ஸ் நான் பண்ண மாட்டேன் இல்லையா. ரொம்ப அது என்ன சொல்றது, அந்த சீரியல்லையே முதுகுல சுமந்து போற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றேங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. ரச்சிதா இருந்தா இது நல்லா இருக்கும், இது பண்ணிடுவாவ அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி லக்கி சாமெல்லாம் யாரும் சொன்னது இல்ல. யாருமே சொன்னது இல்லையா? யாருமே சொன்னது இல்ல. நோட் பண்ணுங்க, நீங்க நடிச்ச எல்லாருமே வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர்.